ஐக்கிய நாடுகளின் திட்டம் எப்படியோ பணம் கிடைக்கும், ஆடம்பரமாக அடித்து பொசுக்கி பயங்கரமான 5 நட்சத்திர முறையிலான அலுவலகமும் நிகழ்ச்சியும் அதே போன்ற பயணமும். இவர்களால் ஏற்பட்ட பயன் பெரிய பூஜ்யமாக இருந்தது. காரணம், இங்கே மிகப்பெரிய செலவு உள்ளது, இதை தாங்க முடியாது. இது இப்படி வளர்ந்தது, அது ஒரு யானை போல் வளர்ந்தது. அதற்குள் வேண்டுமென்றே ஒரு இடதுசாரி லிபரல்கள் அவர்களின் ஒரு மேடையாக மாறியது. எல்லா நேரத்திலும் முக்கிய நிதியளிப்பாளராக இருக்கும் அமெரிக்காவை விமர்சிப்பதே அவர்களின் மிகப்பெரிய வேலை. அவர்களுக்கு சம்பளமும் எல்லாம் கொடுக்கும் நாடு அந்த நாடு அவர்களைத்தான் மிகவும் அதிகமாக விமர்சிக்கிறது. பின்னர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஆதரிக்க தொடங்கியது. இது ஹமாஸ் இஸ்ரேல் போருக்குள் திறந்தாய் வந்தது. இது திறந்தாய் வந்த பிறகுதான் அமெரிக்கா இதை தணிக்கை செய்ய முடிவு செய்தது. பின்னர் ட்ரம்ப் வந்த பிறகு இஸ்ரேலுக்கு இது அவசியமாக இருந்தது, இதை சரியாக தணிக்கை செய்ய வேண்டும் என்பது. எத்தனை ஊழியர்கள் உள்ளனர், என்ன செய்கிறார்கள், அவர்களின் வெளியீடு என்ன, அமெரிக்கா எவ்வளவு கொடுக்கிறது, இதை பற்றி சரியாக தணிக்கை செய்ய சொன்னார்கள். அதன் தணிக்கை எல்லாம் எடுத்து வெளியே வந்த பிறகு ட்ரம்ப் நிர்வாகம் போகலாம் என்று சொன்னது. இதுல ஐக்கிய நாடுகளின் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் எந்த காரணத்தாலும் இதை எதிர்பார்க்கவில்லை.